வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, ஜாக்லின் அண்ட் தென் ரஞ்சித் சாருக்கு நடுவுல ஒரு பிரச்சனை அப்டின்ற மாரி ஒரு ப்ரோமோ வந்தது. அது பார்த்ததுக்கு அப்புறம் ஓகே தலைவர் ஏதோ பெரிய பிரச்சனை பண்ணிட்டுருக்காரு போல அப்டின்ற மாரி நம்மளுக்கே தோணுச்சு. பட் இப்போ லைவ்ல அந்த போர்ஷன் போயிட்டு இருக்கு. அத பார்த்ததுக்கு அப்புறம் ஜாக்லின பார்த்து உலக மகா நடிப்புடா சாமி அப்படின்ற மாதிரி டைலாக்கை சொல்லணும் போல இருக்கு. உங்களுக்கும் அதே மாதிரி தோணுச்சா அப்படின்றத மறக்காம இந்த வீடியோல கமெண்ட் பண்ணுங்க. என்ன நடந்தது அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த பிரச்சனை நடந்து முடிகிற டைமில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லுக்கு நீங்கள் பார்த்துக்கோங்க. ரஞ்சித் சாரோட லுக்கு என்னடா இது அப்படின்ற மாதிரி இருந்தது. அண்ட் தென் அவருக்கும் உலக மகா நடிப்புடா சாமி அப்படின்ற மாதிரி அவருக்கும் தோணியிருக்கும். எஸ். ஸோ தட் என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா வெளியே கார்டன் ஏரியாவில் ஜாக்லின் உட்காந்துட்டு ஜாலியாக தான் பார்த்தீங்கன்னா ரஞ்சித் சார் அண்ட் தென் ஜெஃப்ரி கிட்ட பேசிட்டு இருந்திருக்காங்க. அப்போ ரஞ்சித் சார் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இதை கொடுத்துரு அப்படின்ற மாதிரி சொல்லுவார் ஹார்ட்டை. ஏன் அப்படின்னா ஜாக்லின் ஒரு டைலாக் சொல்லியிருப்பாங்க. ஏய் உனக்கு அக்காவா வேணும் அப்படின்னா நீ எடுத்துக்கோ, இல்லை நீ கேம் விளையாடி தான் எடுத்துக்கணுன்னா நீ கேம் விளையாடி எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க. ஸோ அதில் லைக் இவங்க அவங்களோட பொறுமைத்தன்மையை இழந்து அதை சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி ரஞ்சித் சார் சொல்லி கொடுத்துரு அப்படின்ற மாதிரி ரொம்ப தொல்லை பண்ணியிருப்பார் போல். ஸோ அது கொடுத்துருன்னு சொல்லிட்டு மல்டிபிள் டைம்ஸ் கேட்கவே அவங்க கொடுக்கல ஸ்டில். அப்போ ஜெஃப்ரி பார்த்தீங்க அப்படின்னா நீ கொடு, நான் போய் உள்ளே போயிட்டு காமிக்கிறேன், அதாவது கான்ஃபெஷன் ரூமோட கேமராவில் காமிக்கிறேன், அங்கே அவங்க பாட்டு சாங்கை ப்ளே பண்ணிட்டாங்க அப்படின்னா நீ பண்ணது தப்பு, நாங்கள் அதுக்கு எடுத்தது ரைட் அப்படின்னு ஆயிடும்ல அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அதை எடுத்துட்டு போகிறாங்க. யார் ஜெஃப்ரி எடுத்துகிட்டு போகிறாரு கன்ஃபெஷன் ரூமில் காமிக்கிறதுக்கு. ஸோ காமிச்சதுக்கப்புறம் லைக் பேரலாக இன்னொரு சம்பவம் நடக்குது. லைக் விஜய் விஷால் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யாவோட பேட்ச் எடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணிருக்காங்க. அப்போ இந்த பாட்டு ப்ளே பண்ணதும் விஜய் விஷால் சௌந்தர்யா கிட்ட ஒரு இதை எடுத்துடுறாங்க. ஸோ இந்த சாங் இப்போ யாருக்கு ப்ளே பண்ணப்பட்டது அப்படின்றது யாருக்கும் தெரியல. அந்த டைமில் ரஞ்சித் சார் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா ரஞ்சித் சார் பாவம் ஜெஃப்ரிக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வரட்டும், நம்ம பையன் யாரோ சாப்பிட்றதுக்கு நம்ம பையனுக்கு கிடைக்கட்டுமே, அவனுக்கு கொடுத்துரு அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலர் விஷயத்தினால ஜாக்லின் ட்ரிகர் ஆகி என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்தாங்க 2 பேட்ச்னு சொல்லிட்டு கழட்டி எரிஞ்சிட்டு உள்ளே ஓடுறாங்க. விச் மீன்ஸ் உள்ளே போகிறாங்க. உள்ளே போனதுக்கப்புறம் ரஞ்சித் சாருக்கு ஒன்றும் புரியல. என்னடா அது நம்ம ஜெஃப்ரியோட நல்லதுக்கு தானே சொன்னோம், ஏன்னா இவங்க கோவா கேங்கில் எல்லாருமே. ஸோ அவங்க குரூப்புக்குள்ளே அந்த ஹார்ட் போச்சு அப்படின்னா யாராவது ஒருத்தர் பார்த்தீங்க அப்படின்னா விச் மீன்ஸ் இங்கே ரஞ்சித் சார் பாயிண்ட் பண்ணது ஜெஃப்ரிக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா ஜெஃப்ரி சேவ் ஆகிடுவான்ல அடுத்த வாரமும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு போல். அதனால ப்ரோவோக் ஆகி இவங்களுக்கு கோவம் அந்த 2 பேட்சை தூக்கி போட்டு உள்ளே வந்தாங்க. உள்ளே உங்களால் டாஸ்க்கு எங்களை பண்ண வச்சு நீங்கள் கேம் விளையாடி பேட்சை வாங்குங்க, சும்மா பக்கத்தில் உட்காந்துட்டு கொடுங்கன்னு தொல்லை பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி ஜாக்லின் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. நாமினேஷன் ஃப்ரீ பாஸை வாங்குறதுக்காக அவனுக்கு கொடுத்துரு அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. இதெல்லாம் என்ன இப்படி தான் நீங்கள் கேம் விளையாடுவீங்களான்னு சொல்லிட்டு எல்லா டெவிலுக்கும் சொல்கிறாங்க. ஸோ விஜய் விஷால் சொல்கிறாரு நான் அப்படி கேட்கல, அவர் கேட்டாருன்னா நீங்கள் அவங்ககிட்டே கேட்டுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ ரஞ்சித் சாரும் என்னடா அது இவ்வளோ பெரிய விஷயம் ஆகுது, ஒன்றுமே இல்லை, இது நார்மலாக பேசியிருக்கலாம், ஆனால் இது இவ்வளோ பெரிய விஷயம் ஆக்கணும் அப்படின்றதுக்காக பேசுகிறாங்களே அப்படின்ற மாதிரி அவருக்கும் ஒரு கட்டத்தில் டென்ஷன் ஆகி லைக் நான் ஒன்றுமே கோவமே பேசலையேம்மா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஈவன் சௌந்தர்யாவும் பக்கத்தில் நின்றுட்டு ஜாக்லினை பார்க்குறாங்க, என்ன பேசுகிறா அப்படின்ற மாதிரி. இதுவரையும் கூட அந்தளவுக்கு டவுட் யாருக்குமே வரல. அவங்க ஒரு விஷயம் சொல்லுவாங்க, நான் உங்களை அப்பா ஸ்தானத்தில் வச்சுருந்தேன், நீங்கள் போய் இப்படி பேசியிருக்கீங்களே எனக்கு நெஞ்சில் குத்துது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே எல்லாருக்குமே இந்த பர்டிகுலர் டைலாக் சொன்னதுக்கப்புறம் புரிஞ்சிருக்கும். லைக் ஒரு சின்ன விஷயம் அதை இவ்வளோ பெருசாக ஊதி பெருசாக்கணுமா அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே தோணிச்சு. பட் ஜாக்லினோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்க அப்படின்னா ஜாக்லின் என்ன சொல்கிறாங்கன்னா லைக் 60 நாளும் இதே மாதிரி விளையாடிட்டாங்க, இனிமேலும் இந்த கேம்லேயும் அதே மாதிரி விளையாடினா எப்படி அப்படின்ற மாதிரி அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இப்படி விளையாடக்கூடாது அப்படின்றது தான் அவங்க வெளிப்படுத்தியிருக்காங்க அப்படின்றது என்னோட கருத்தாக இருக்குது. ஸோ அவங்க வேறு மாதிரி கூட வெளிப்படுத்தியிருக்கலாம், நீங்கள் இப்படி விளையாடாதீங்க சார் இது தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கலாம். பட் அப்பா ஸ்தானத்தில் இருந்து நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்ற ஒரு டைலாக் மட்டும் தான் கொஞ்சம் இடிக்குது. ஸோ அந்த பர்டிகுலர் விஷயத்தினால பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் இது சலசலப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னே சொல்லலாம். என்ன இதுக்காக இந்த டைலாக்லாம் பேசுகிறா அப்படின்ற மாதிரி. ஈவன் சௌந்தர்யாவும் ரஞ்சித் சார்ட்ட பேசுகிறேன், சரி நீங்கள் விடுங்க, நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, அவள் எதுக்கு அந்த மாதிரி உங்களை போர்ட்ரே பண்ணுறா அப்படின்றது எங்களுக்கு தெரியல, பட் அது தப்பு தான் அப்படின்ற மாதிரி சௌந்தர்யாவும் பார்த்தீங்க அப்படின்னா சொல்கிறாங்க. அண்ட் தென் ஜாக்லின் எல்லாருமே பார்த்தீங்கன்னா வெளியே போய் உட்காந்துட்டு இதை பற்றி இன்னும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. பட் ஜாக்லின் பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்தை சொல்லிட்டாங்க, அதுக்கப்புறம் அதை எப்படியெல்லாம் மனுப்பலுமோ அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டைலாக் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இது இந்த டாஸ்க் முடிஞ்சதுக்கப்புறம் எந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணுறாங்க கோவா கேங்குள்ள, இல்லை அப்படின்னா ரஞ்சித் சார் அண்ட் தென் ஜாக்லின் அப்படின்றத நம்ம அப்கமிங் வீடியோவில் பார்க்கலாம். வெளியே போய் ரயான், ஜாக்லின் அண்ட் தென் ஜெஃப்ரி இவங்க 3 பேர் உட்காந்து பேசுகிறாங்க. அப்போ அவங்க அழுறாங்க ஜாக்லின். பட் ஜெஃப்ரி இந்த பக்கம் பார்க்குறாரு, என்ன நடக்குது, இவங்க ஏன் அழுறாங்க, ஏன் இந்த அளவுக்கு இதை பெருசு பண்ணி இவங்க பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்க தாட் போயிட்டு இருக்கு. ஸோ உங்களோட கருத்து என்ன இதை பற்றி அப்படின்றத மறக்காம இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் கைஸ், பை.